உனக்கு லவ் மேரேஜ் பிடிக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்குமா? நிச்சயம் லவ் மேரேஜ் தான் சார் பிடிக்கும். ஆஹா. ஏன்? ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்காம எப்படி சார் உறுதியான பிணைப்பு வரும்? நம்ம காதலிக்கிறவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க குறைவான அன்பு இருந்தா ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும் சார். இந்த சின்ன வாழ்க்கையில காதல் மட்டும்தான் சார் நம்மள எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோன்றது என்னோட ஒப்பீனியன் சார். அதுக்காக நான் அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு லவ் மேரேஜ் பண்றது அர்த்தம் இல்ல சார். என் வாழ்க்கையில நானே முடிவெடுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு தான் சார் அர்த்தம். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்படி இருக்கணும்? அனு, என்ன சைலண்ட் ஆயிட்ட? உங்கள மாதிரி இருக்கணும் சார். அனு சார், பையன் எப்படி இருக்கணும்னு கேட்டேன். அவரை பார்த்ததும் கடவுள் எனக்காகவே அவரை அனுப்பியிருக்காருன்னு தோணும் சார். எங்க காதலை காப்பாத்த அவன் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கணும் சார். அது மட்டும் இல்ல, கடைசி வர எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கைய பிடிச்சு கூடவே நடக்கிறவனா இருக்கணும் சார். அவ்வளவுதானா? இல்லனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காசு பணம் சொத்து வேலை அதெல்லாம் பெர்மனன்ட் இல்ல சார். சோ அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல சார். குட். நீ இதெல்லாம் சொல்லாம இருந்தா அந்த பையன் உனக்கு பொருத்தமானவனா இல்லையான்னு. அப்படின்னா சார்? அனு சார், சாரி சார், பெர்மிஷன் இல்லாம வந்ததுக்கு. கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ். எங்க சார் வீட்டுக்கு போகணும் சார், வாங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ அனு. ஸ்டேட்டஸ் காலியா இருக்கு. அப்படின்னா சூரிய பிரகாஷ் சருக்கு கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். ரம்யா, சூரிய பிரகாஷ் சருக்கு கல்யாணம் ஆகலடி. எஸ்.